ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நம்ம நினைப்போம், நம்மளால காசு சேமிக்க முடியலை அப்படின்னு. எப்பயுமே எடுத்த உடனே ஒரு பெரிய படிக்கட்டு ஏறணும் அப்படின்னா கஷ்டம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம படிப்படியாக ஏறி போனால் தான் நம்மளால வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும். அதே மாதிரி தான் சேமிக்கிறதுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கே தெரியாமல் நிறைய காசு நம்மளால் சேமிக்க முடியும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற வழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மாதம் ரூ. 10 சேமித்து வச்சா கூட ஒரு ரூ. 50,000 கிட்ட நம்மளால் ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் நிறைய சேவிங் சேலஞ்சஸ் வீடியோ போட்டிருக்கேன். மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங் டிப்ஸு, இல்லத்தரசியாக நான் எப்படி வீட்டில் சேமிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில லிங்க்குகள் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இதை சேமிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி சேமிக்க போகிறோன்னா, மாதம் மாதம் ரூ. 10 அந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறதில்ல. காம்பவுண்டிங்கில் தான் நம்ம கூட்டு வட்டி வரும்ல அந்த மாதிரி. ஆனால் நம்ம இதை வீட்டில் சேமிக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு இதில் வட்டியெல்லாம் வராது. பட் இந்த காம்பவுண்டிங் மெத்தடில் தான் நம்ம இதில் சேமிக்க போகிறோம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதை சேமிக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சேமிக்கலாம். பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து சேமிக்க வைக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்களா நீங்கள் கூட இதை சேமிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும். இந்த காசை நான் சேமித்து வச்சு நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன தான் நடந்தாலும் சரி காசு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இல்லை, உங்களால் காசு போட முடியலன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த கோலை ரீச் ஆக முடியாது. இதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உண்டியல் வச்சுருந்தீங்கன்னா உண்டியல் நீங்கள் இதுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட உண்டியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க, அதுலேருந்து எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயும் இந்த காசை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ மாதம் மாதம் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ முதல் மாதம் நீங்கள் ரூ. 10 எடுத்து வைக்கணும். 2வது மாதம் ரூ. 20, 3வது மாதம் ரூ. 40. இதுதான் காம்பவுண்டிங். ஸோ 4வது மாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 80 எடுத்து வைக்கணும். 5வது மாதம் ரூ. 160, 6வது மாதம் ரூ. 320, 7வது மாதம் ரூ. 640, 8வது மாதம் ரூ. 1280, 9வது மாதம் ரூ. 2560. ஸோ இது வரைக்கும் உங்கள் எல்லாருனாலையும் காசை எடுத்து வைக்க முடியும் கண்டிப்பாக, இல்லையா? இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான். இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். 10வது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 5,120 எடுத்து வைக்கணும். 11வது மாதம் ரூ. 10,240 எடுத்து வைக்கணும். 12வது மாதம் ரூ. 20,480. இந்த மாதிரி 12 மாதமும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்ககிட்ட ரூ. 40,950 உங்கள் கையில் இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், 9 மாதம் வரைக்கும் எங்களால் எடுத்து வைக்க முடியும், அமௌண்ட்டு பரவாயில்ல. ஆனால் 10, 11, 12 மாதங்கள்லாம் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு சேராது. ஆனால் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. கொஞ்சம் குறைவான ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம கையில் சேமிப்பு இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாதத்தில் 31 நாள் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்தந்த மாதங்களில் இப்போ நீங்கள் இந்த மாதம்லாம் பாருங்களேன், ரூ. 10 ஒரு மாதத்துக்கு நம்மலாம் ஒரு சேமிப்பு எடுத்து வைக்க முடியுமா? அதை விட அதிகமாக நம்மளால் எடுத்து வைக்க முடியல. அப்போ இதெல்லாம் குறைவான ஒரு அமௌண்ட்டு. இந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட்ஸில் நீங்கள் அதிகமாக காசு இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த அமௌண்ட்டை நீங்கள் டபுள் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரூ. 40 நீங்கள் தினமும் எடுத்து வைக்கலாம், 1வது மாதத்துலேருந்து 7வது மாதம் வரைக்கும். அப்போது உங்ககிட்ட ஒரு மாதத்துக்கும் ரூ. 1,240 சேர்த்து வைக்க முடியும். அப்படி இல்லை, நான் ரூ. 100 என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்ககிட்ட ரூ. 3,100 இருக்கும். மாதம் மாதம் இவ்வளவு உங்களால் சேர்த்து வைக்க முடியும். ரூ. 10 சேர்த்து வைக்கிறதுக்கு பதில் ரூ. 20 சேர்த்து வைக்கிறதுக்கு பதில் இவ்வளவு நீங்கள் சேர்த்து வைக்க முடியும். இல்லை நான் வாரத்துக்கு ஒரு முறை நான் ரூ. 400 நான் போட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பையும் மாதத்துக்கு உங்ககிட்ட ரூ. 1,600 சேர்ந்துடும். இப்போ இதே மாதிரி ரூ. 1,600 நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் போட்டே நீங்கள் இவ்வளவு 7 மாதத்துக்கு நீங்கள் சேர்த்து வச்சாலே உங்ககிட்ட ரூ. 11,200 சேர்ந்துடும் வெறும் இந்த 7 மாதத்தில்.
அதை தவிர நீங்கள் வந்து இந்த 8வது மாதமும் 9வது மாதமும் சேர்த்திங்கன்னா இந்த 15,040 இருக்கும். அதோடு நீங்கள் இந்த 10 ரூபாய், 20 ரூபாய், 40 ரூபாய், 80 ரூபாய், 160 ரூபாய், 320 ரூபாய் இது எல்லாமே நீங்கள் வந்து 640 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலேயே உங்ககிட்ட வந்து காசு வந்து சேர்ந்துடும். நீங்கள் வந்து 50,000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியலை அப்படின்னாலும் உங்களால் வந்து ஒரு 20,000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியுதுல்ல. இந்த 3 மாதத்தை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படியாவது முண்டி மோதியாவது நம்ம இந்த 10வது மாதம் கூட நம்மளால் வந்து சேர்த்து வைக்க முடியும். அப்படி நீங்கள் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா கூட போதும். 10 மாதத்தில் கூட வந்து நீங்கள் நிறையா காசு சேமிக்கலாம். இப்போ இது இந்த 30,000 இருக்குது பார்த்தீங்களா மிச்சம். இந்த 30,000த்தை நீங்கள் இந்த 9 மாதமாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். இந்த 30,000த்தை நீங்கள் 9 மாதமா இப்போ மாதம் நான் இவ்வளோ எடுத்து வைக்கிறேன் நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த 50,000 ரூபாயை உங்களால் வந்து சேர்த்து வைக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த 30,000 ரூபாய் அந்த 11வது மாதமும் 12வது மாதத்துலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் 9 மாதமாக நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா மாதம் நீங்கள் இவ்வளவு காசு எடுத்து வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் வந்து 7 மாதம் வரைக்கும் வந்து நான் என்னால் சேர்த்து வைக்கிறேன் அந்த அமௌண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்துக்கு 4,285 ரூபாய் சேர்த்து வைக்கணும். இல்லை நான் 8 மாதம் வரைக்கும் என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்துக்கு 3,750 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்ககிட்ட வந்து 40,000 ரூபாய் கிட்ட சேர்ந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்னால் 9 மாதம் வரைக்கும் தான் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டும் உங்ககிட்ட வந்து சேரும். அதோடு சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சேர்த்து கூட வைக்கலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வட்டி ரொம்ப குறைவு தான் வச்சுக்கோங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வர்றது. பட் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயாவது வந்து வரும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா உண்டியல் டப்பா எது வேணால் போட்டுக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த 15,000 ரூபாய் உங்ககிட்ட கிடச்சிது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 2 கிராமில் வந்து நீங்கள் ஒரு நகையாக வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கணும். குறைவாக இருக்கே நம்மளுக்கு வந்து இப்போ 10 ரூபாய் தானே சேர்க்க சொல்லியிருக்காங்க, வெறும் நம்ம 10 ரூபாய் மட்டும் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ஒரு அமௌண்ட்டை தான் உங்களால் வந்து சேர்த்து வைக்க முடியும். பட் இல்லை நான் வந்து என்னால் வந்து இவ்வளவு அமௌண்ட் என்னால் ஒரு மாதத்தில் சேர்க்க முடியுதுன்னா எல்லா மாதமும் நான் இதே அமௌண்ட்டை ட்ரை பண்ணுறேனே அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நிறையா காசு உங்ககிட்ட வந்து சேமிக்க முடியும். இப்போ குழந்தைங்க கிட்டனா அவ்வளவு நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா. இப்போ மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டெய்லி பாக்கெட் மணி கொடுக்குறதுல நீங்கள் பாதி செலவு பண்ணிவிட்டு பாதி வைக்கலாம். இல்லைனா ஒரு சில பேர் வந்து முழுசாகவே அந்த பாக்கெட் மணியை சேமித்து வைப்பாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிக்கலாம். பசங்களுக்கு நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா அவங்க கேட்ட விஷயங்கள் ஏதாவது சைக்கிள் கேட்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்களை வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வாங்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை எந்த ஒரு கோலுமே இல்லை அப்படின்னு செட் பண்ணாதீங்க. இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸ்க்கு கூட நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம். ஃபீஸுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நீங்கள் நகை வாங்கிக்கிறலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருப்படியாக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதை தவிர வந்து நீங்கள் இதை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக கூட நீங்கள் வந்து போடலாம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த எஃப்டி காசு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.